ஹாய் ஹலோ ஆல், டே 3 ஆஃப் கொல்கட்டா. இன்னைக்கு ரெண்டாவது நாள் ப்ராக்டிஸு. நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க கொல்கட்டான்னு. நான் இப்போ மும்பையில் இருக்கேன், தெரியாமல் மாற்றி சொல்லிட்டேன். மும்பை சரிங்களா? என்னன்னு போய் ஒர்க் அவுட் தெரில. ப்ரோக்கு என்ன இருக்கோ அதே ஒர்க் அவுட் தான் நானும் பண்ண போகிறேன். இன்னைக்கு எந்த ஏரியா ப்ரோ போகிறோம்? பிகேசி அப்படின்றது. பிகேசி பேண்ட்ராகுலா காம்ப்ளெக்ஸ் தான். ஓகே, நான் ஞாயிற்றுக்கிழமை போகிறப்ப எங்கே போகிறோம் அப்படின்ற முன்னாடியே சொல்லிடுறேன். அப்போ எல்லாத்தையும் மீட் பண்ணிடுவோம். வாங்க போகலாமா? டைம் ஆச்சு, போகலாம். சூப்பர். இது நாங்கள் இன்னைக்கு ரன் பண்ணுற ஹோம் கிரவுண்டு. ஹோம் கிரவுண்டா? சரி, இங்கே ஏரியா எப்படி இருக்க பாருங்க. வந்தாச்சு. இதுதான் பிகேசியா ப்ரோ? பேண்ட்ராகுலா காம்ப்ளெக்ஸா? ஓகே. இது பார்க்கா? இப்போ இருக்கிற உள்ள இருக்கு சிட்டி பார்க். காலையில் ஒரு 6:45 ஆயிடுச்சு, இன்னும் வெளிச்சம் வரல. இப்போ இன்னைக்கு 12 கிலோமீட்டர் 5 பேஸ்லேயே ஓடுறது தான் அவங்களோட கௌதம் ரோட ஒர்க் அவுட்டு. ஸோ அதையே நானும் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னது ஈஸி ஓடியாச்சு. ஸோ இன்டர்மீடியேட்டாக ஓடுவோம் அப்படின்னு 8 ஸ்டேஷன், அதாவது வாட்ரு வண்டியில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெச் தானே, 1 மணி நேரம் ஒர்க் அவுட் டெம்போவாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதை முடிச்சுட்டு அடுத்து ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கிளம்புறது தான் இன்றைக்கி வேலை. இங்கே நல்லா ஒரு இடம் ஃப்ரீயாக இருக்குது. ஒரு 2.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சாக சுற்றி வர்றது. மும்பையில் ஓடுறதுக்கு இப்படி ஒரு இடம் கிடச்சிருக்கு காலையில், ரொம்ப அதிசயம். ஆனால் என்ன, ரூம்லேருந்து கிளம்பி வரணும். கௌதம் ப்ரோ துணை இல்லாமல் வர்றது தான் இப்போ சிரமம். ஏரியா பார்த்து வச்சுட்டோம்னா காலைல ரேப்பிடோ போட்டு ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா வந்துடலாம். सेलिब्रिटी है यार, मस्त आदमी है। मैं इन तमिलनाडु शेर. वो प्रभुदेवा जैसा दिखते हैं भाई साहब। இதெல்லாம் ஓரோட இது பிரபுதேவா மாதிரி நீங்க இருக்கீங்களா? ओ बाल दाढ़ी वैसे ही। शुक्रिया भैया. वो एक मुकाबला पिक्चर है। कोई नहीं डांस नहीं. चेन्नई नहीं, मदुरई. तमिलनाडु मदुरई नियर बाय मदुरई. आदियोगी का है ना उधर? आदियोगी कोयम्बतूर. हाँ, मदुरई. हाँ, मदुरई टू कोयम्बतूर 250 किलोमीटर. प्रॉपर मदुरई. हमारा उधर रिलेटिव बहुत है। ओह, राजस्थान। मदुरई के मार्बल कंपनी का तो यू पीपल. मार्केट है पूरा। हाँ. Oh, which market? Meenakshi. Which business your? Steel market. Oh. கத்துக்கணும், அவங்க ஹிந்தி நல்லா தெரியுது. சூப்பராக है, अड़के வருது. भाई साहब रनिंग करते हैं क्या? टाटा मुंबई मैराथन के लिए उधर से इधर आया भागने के लिए। आप लोग उधर से इधर आने के लिए आप लोगों को तकलीफ होता है? नहीं, क्या हमारे तो हम तो आलस है एकदम, गलती है अपनी और कुछ वो नहीं। साउथ से इधर आया भागने के लिए। हो गया? சரி, ठीक है भैया. tomorrow we can see. Okay. உங்களுக்கு தண்ணி இல்லை இருக்கு. கடைசியாக ஒரே ஒரு ஹிந்திக்காரர் மட்டும் இப்போ காட்டியிருக்காரு. கூட்டு வந்தது நமக்கு ஓட வைக்கிறவங்க கூட்டு வரேன்னு சொல்லி. இங்கே வருங்க, இவர் பேர் தமிழ் தானே? தமிழ் இனியன். அவர் ராம்தாஸ் அண்ணா. எல்லாரும் தமிழ்காரங்க. கேங்கில் ஒரு கம்யூனிட்டி இருக்குது, ரன்னிங் கம்யூனிட்டி இருக்குது. ஒரு பொண்ணை கூட இல்லை. நீங்களாம் கல்யாணம் பண்ணிட்டே. சரி, போங்க அடிடாஸ்க்கா? தமிழ் பிடிச்சா கிடைக்குமா? நாளைக்கு எங்க கூட வாங்க, ஏகப்பட்ட பிள்ளைகளுக்கு ஓடுவலை. நாளைக்கு ஷாருக் கான் வீட பார்த்து. சரி, ரைட். மன்னத், நீ வரீங்களா? நானும் வரேன். மன்னத்தா? திருநெல்வேலி ஊரே மொத்தமாக கிளம்பி வந்துட்டீங்களா? எங்கே போனாலும், நான் டெல்லி போனாலும் திருநெல்வேலி. அங்கே டெல்லியில் ஒருத்தர் கடை வச்சிருக்காரு. திருநெல்வேலி தான். திருநெல்வேலி உரிமம் போட்டு செல்வராஜன் வச்சு போனோம்னா தமிழ்காரங்க போனவன் தனியாக கூப்பிட்டு சாப்பாடு கவனிப்பு எல்லாமே. உலகம் ஃபுல்லாக எங்கே போனாலும் இருப்பாங்க. இல்லை, அது தமிழ் பிரச்சனை இல்லை. அது என்னன்னு தெரியல. திருநெல்வேலி நான் எங்கே போனாலும், கொல்கட்டாலையும் திருநெல்வேலிக்காரங்க தான் பார்த்தேன். அங்கே டெல்லியிலையும் இருக்கிற திருநெல்வேலி. எங்களுக்குலாம் வருஷத்துல 1 நாள் 2 நாள் தான் மழையே பெய்யும். வேற பொழைப்புக்காக தான் எல்லாம் உள்ளூர்ல இருந்து வெளியூருக்கு போனாதான் எதையாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு தொழில் எதுவுமே கிடையாது. அதனால நாங்க இவனுக்கு செண்டு தான் இல்லை அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வந்திருக்காரு. முட்டை அவுச்ச முட்டை கிடைக்குமோ? அவுச்சது தானே. அவுச்சதுக்கு இங்கே ஹிந்தியில் என்ன? அண்டானே சொன்ன. ரெண்டு காரணம். நீங்களே எனக்கு சாப்பிட காணும், நீங்களே ஹிந்தியில் கேளுங்க. எப்படிதான் வருதுன்னு பார்ப்போம். உடச்சி தான் கேட்க கேளுங்க. दो अंडा. ஏன் ஏ கண்டா கிட்டனே என்ன சொல்ல? ஏன் வாயத்தன்னு சொல்ல மாட்டானாமா?
தமிழாண்ணா நீங்கள்? ஆ பார்த்தியா அப்படி கண்டுபிடிச்சேன். நீங்கள் திருநெல்வேலியா? பார்த்தீங்களா எவானு திருநெல்வேலி திருநெல்வேலி பேசாமல் அதான் திருநெல்வேலி எல்லாரும். कस्टमर आएगा आपका भी, क्या खाना मिलेगा, क्या प्रोटीन के साथ मिलेगा, उसके लिए मैंने लेके आया। हाँ इस समय 25 है, हाँ और 20 है, हाँ 10 है, என்ன क्या बोल रहे हैं? 20 25 25 எத்தனை எத்தனை? இது வந்து 10 ரூபா. இது 10 ரூபா. 5 சண்டை வைக்க சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை? 2 2 போதுமா? இப்போதைக்கு 2 காலைல வேற. ஓகே ஓகே. உங்கள் பேர் என்ன? மனோ. மனோ மனோ பிரதர் திருநெல்வேலிக்காரர். காலையிலப்பா டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 5 முட்டை 5 பவுசா 20 கிராம் ப்ரோட்டீனு கொஞ்சோண்டு பயறு. இது சாப்பிட்டு நீ காலையில் இருக்க சாப்பாடை முடிச்சிடும். இது வீட்டுக்கு பார்சலா? இப்போ எந்த இடத்துல இருக்கோம்னே தெரில. இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. காலையில் வந்து வேலையை அதை வாங்குறதுக்கு. கேரட்டு பீட்ரூட்டு பச்சை பயிறு பரே பரே என்ன நீங்களே அது பேர் மறந்து வச்சு பர்தோன்னா நிறைய இன்னும் வையா பர்தோ இல்லை நேற்று சொன்னீங்களா பரே பரே பரி பரி படா படான்னு சொல்லியிருக்கேன். படா படாவா அப்படின்னா பெருசு பெருசு இல்லை வரப்போ பரே பரே சரி சரி அப்படின்ற மாதிரி என்னவோ பராபர். பராபர். பராபர்னு சரி சரி. சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ஹோம் டூர் மாதிரி ரூம் டூர் காட்டிடுவோம். நம்ம மும்பையில் என்ன மாதிரி இருக்குது, எதனால் இந்த இடத்துல வந்து தங்கியிருக்கேன் அப்படின்றதே நான் காட்டுறேன். இதில் பெருசாக காட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே பார்த்தீங்களா, இந்த கேட் வழியாக தான் உள்ளக்க படி ஏறி வரணும். ரொம்ப செங்குத்தான படி. செருப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஓரமாக இந்த வரிசையில் அடிக்கிடுறாங்க. ஏறி வந்ததுக்கு உடனே இப்படி ஏறி வர்றோம். இப்படி ஏறி வர்றேன்னா இது இந்த கால் எடுத்து இப்படி வச்ச உடனே நம்ம இருக்கிற இடம் இதுதான். இதெல்லாம் வந்து இந்த ரூமில் மொத்தம் 3 பேர் தங்கியிருக்காங்க. என்னோட சேர்த்து இப்போ 4 பேர். அவங்களோட பொருள்லாம் இதில் இருக்குது. ஒரு ஸ்லாப் இருக்குது. என்னோடய 3 ஷூவையும் இதில் வச்சுருக்கேன். இது வந்து பூமா நைட்ரோ ஆல்ஃபா ஃப்ளை EOSL ஓகேவா. மேலே சிலிண்டர் ஸ்டோரேஜ்லாம் வச்சுருக்காங்க. என்னோடய பொருளுக்கு சார்ஜர் 2 சார்ஜரு, அப்புறம் டேபு. என்னோடய டேபு இதில் தான் வந்து எடிட் பண்ணுறது. ரொம்ப கவரை மாற்றணும், இத்து போச்சு. அப்புறம் Insta 360 கேமரா, சீப்பு, என்னோடய சப்ளிமெண்ட்ஸு, அப்புறம் என்னோடய சூட் கேஸு ப்ளஸ் பேகு, ஹைட்ரேஷன் பேக் இப்போ போய் போட்டு வந்தது. இந்த இடத்துல தான் நான் பாயை விரித்து படுக்கிறேன். வேறு என்ன செய்கிறது. அப்புறம் இந்த ஒரு பில்லோ யார் ஃபில் பண்ணுறது, இது ஒன்று வாங்கினேன். 175 ரூபாய்க்கு ஒன்று வாங்கினேன் இங்கே நான். இது தேவைப்படுறப்ப நம்ம ட்ராவல் அதிகமாக பண்ணுறதுனால தேவைப்படும் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன், தலனியாக வாங்காமல். இன்னொன்று வாங்கணும், நம்ம தலைக்கு பத்தலை. அப்புறம் இதுதான் அவங்க கொடுத்த போர்வை. அப்புறம் ஹேங்கரில் ஜெர்க்கினு, துண்டு, என்னோடது அவ்வளோதான் இந்த இடத்துல இருக்கிறது. அப்புறம் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இது அடுத்த செக்ஷன். இந்த இடத்துல இருக்கிற அடுத்து இப்படி இந்த ரூம் இருக்கா, அப்படி படியேறி வர்றான். வந்து இப்படி போனால் நம்ம இருக்கிற இடம். இப்படி வந்தால் அடுத்த ரூமு. ஒரு கண்ணாடி இருக்குது. கண்ணாடி பக்கத்துலேயே விதிமுறைகள் இருக்குது. வீடை சுத்தமாக வைத்துக்கொள்ளவும், வாரம் ஒருவர் வீட்டை கழுவி துடைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தண்ணீரை சிக்கனமாக உபயோகிக்க வேண்டும். முதலில் ட்ரம்மில் உள்ள தண்ணீரை பயன்படுத்த வேண்டும். தண்ணீர் திறந்து வைத்து குளிப்பதை தவிர்க்கவும். 2 பக்கெட்டில் தண்ணீரை நிரப்பி அது தீர்ந்து குழாய் தண்ணீரை உபயோகிக்கும். முடிந்தவரை பாத்திரம் கழுவும் இடத்தில் எச்சில் துப்பாதீர். கழிவறை பயன்படுத்தி தண்ணீர் நிரப்பி வைத்துவிட்டு கதவை அடைக்கவும். திறந்து வைப்பது ஆரோக்கியமற்றது. ஒரே நேரத்தில் அனைவரும் கைபேசியை சத்தமாக பயன்படுத்துதல் எரிச்சலை ஏற்படுத்தும். இயர்ஃபோன் பயன்படுத்துவது நன்று. ஓகே, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இவங்க சந்திச்சிருக்காங்கன்னா, இன்றைக்கி இந்த பாயிண்ட் இருக்குல்ல, நேற்று என்னால் வீடியோ எடிட் பண்ணவே முடியல. ஆளாக இங்கே ஒருத்தர் ஃபோனில் ஒரு மாதிரி பேஸ் வாய்ஸில் இருக்குது, அந்த மாதிரி பேசுகிறாரு. இது எனக்கு வந்து நேற்று வந்து தண்ணீரை திறந்து குளிப்பதை தவிர்க்கவும். 2 பக்கெட்டில் நேற்று குளிக்கிறதுக்கு போனேன், ட்ரம்மில் இருக்கிறத எடுத்து குளிப்பா அப்படின்ட்டாங்க. முதல்ல இந்த 2வது பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டும் நேற்று என்னன்றதை புரிஞ்சு. வீட்டை சுத்தமாக வைக்கிறதுக்கு நேற்று ஒருத்தர் காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு தண்ணி பிடிச்சிட்டு இருந்தார். இன்றைக்கி அந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்க. துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இப்போ என்றைக்கு வருதுன்னு தெரியல, அது பண்ணணும் நம்ம. இது தங்குறது கூட பிரச்சனை இல்லை. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, கழிவறை பயன்படுத்திய பின் தண்ணீரை நிரப்பி வைத்துவிட்டு கதவை அடைக்கவும். திறந்து வைப்பது ஆரோக்கியமற்றது. இந்த இடத்துல ஹேங்கர் இருக்கா, இதெல்லாம் இருக்கா. இப்படியே வந்தால் பாருங்கள், கிச்சன்லாம் ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுறாரு. செம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாரு. எப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா அவங்க கூட இங்கே பாருங்கம்மா, எவ்வளோ
ப்ராப்பராக அடுக்கி தட்டெல்லாம் கழுவி சாப்பிட்டாங்கன்னா அப்பக்கப்பயே இது பண்ணி சின்னதாக தான் வேலை செய்கிறாங்க. படக்கு படக்குன்னு ஒரு கறி வைக்கிறதா இருக்கட்டும், குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், சோறு ஆக்குறதா இருக்கட்டும், இவ்வளோண்டு இடத்துல சூப்பராக பண்ணி முடிச்சிடுறாங்க. எங்கள் அம்மானா பரப்பி வச்சு எல்லாத்தையும் இது பண்ணி எனக்கு வேலைக்கு ஆள் இல்லை, நான் மட்டுமே கஷ்டப்படுறேன்னு அவ்வளோ பேசுவாங்க. ஆனால் இவர் அவங்க பண்ண உடனே எங்கள் அம்மாவை குறை சொல்கிறேன் அப்படி கிடையாது. வேலையை எந்தளவுக்கு அவங்க சுருக்கி பண்ணுறாங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நானும் அந்த மாதிரி சுருக்கி பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ எங்கள் அம்மாட்டையும் அதான் சொல்லுவேன், ஏமா அப்படி எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுற, ஒரு கத்தியிலே எல்லா வேலையும் முடிக்கிற மாதிரி பண்ணு. அருவாமனை எடுத்து வச்சு அதை போட்டு உட்காந்து நறுக்கி, அப்புறம் எனக்கு இந்த வீட்டிலேயே ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம்னா, ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம்னா இதுதான். என்னது, இந்த பாருங்கள், ரெஸ்ட் ரூமு, இது குளிக்கிறதுக்கு, ஓகேவா, அது பாத்ரூம் போகிறதுக்கு, இது அப்படியே ஆப்போசிட்டில் கிச்சனு. ஸோ இதுதான் பிரச்சனை. இப்போ இந்த இடத்துல பாத்ரூம் போகிறோம், இந்த இடத்துல ஒரு ஆள் இருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு டாய்லெட்லேயே நம்ம வாழ்கிற மாதிரி ஒரு இடமா இருக்குது இந்த இடம். இது ஒன்று தான் இந்த இடத்துல என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. வேறு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஒரு 2500 ஒரு நாளைக்கு 1000 2000 கொடுக்கணும். நான் கிட்டத்தட்ட 25 நாள் மேலே இருக்க போகிறேன். அப்படின்றப்ப எப்படியும் 20,000 மேலே ஆயிரும். அவ்வளோ நம்மளால் கொடுக்க முடியாது. டோர்மிட்டோரி போகலாம்லடா அப்படின்னா, டோர்மிட்டோரியில் பொருள் வச்சு எடுக்கிறதுக்கு சேஃப் கிடையாது. நம்மள்ட்ட நிறையா பொருள் இருக்குது. அதாவது ஷூ இருக்குது, ட்ரெஸ்ஸு வச்சு எடுக்கணும், டேபு, மைக்கு, என்ன. ஸோ பழகணும், அந்த இடத்துக்கும் போய் பழகணும். ஆனால் அதுக்கு உண்டான சூழ்நிலை இது கிடையாது. டோர்மிட்டோரியில் ஒரு நாளைக்கு 600 800 வச்சாலும் ஒரு 10 நாளைக்கு வச்சோம்னா 8000 8000 16000, அதுவும் கிட்டத்தட்ட 10,000 மேலே போயிடும். ஸோ அந்தளவுக்கு இப்போதைக்கு நான் அந்தளவுக்கு வளரலை. இன்னும் நாட்கள் போக போக யூடியூப்பில் நம்ம வீடியோஸ்லாம் மில்லியன் கணக்கில் போச்சு, இர்ஃபானுக்கு போகிற மாதிரி போச்சு அப்படின்னா நம்மளும் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கிடலாம். அது பிரச்சனை இல்லை. டிடிஎஃப் வாசனே மும்பை வந்தாருன்னா இந்த மாதிரி தான் தங்குறாப்புல. நமக்கு என்ன. ஸோ இதுதான் ஹோம் டூரு. ஆனால் சாப்பாடெல்லாம் அருமையாக செய்கிறாங்க. சுத்தமாக வீடை பார்த்துக்கிறதுல இவங்களாம் அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி பண்ணுறாங்க. கரெக்டாக கூட்டுறது, இது பண்ணுறது. ஆனால் தூங்குகிற டைம் தான் வந்து ஒரு ஆளும் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. வேலைக்கு போகிறதுனா கரெக்டாக எழுந்திரிச்சு போயிட்டு வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே அங்கிள்ஸு. ப்ரோட்டீன், சிக்கனில் ஊசி போடுறாங்க, ப்ரோட்டீனே எடுக்கக்கூடாது. இந்த டப்பாவை பார்த்துட்டு, சப்ளிமெண்ட் டப்பாவை பார்த்துட்டு, சப்ளிமெண்ட்டெல்லாம் எவ்வளோ கெடுதி, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் சீக்கிரம் செத்து போயிடுவீங்க, வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடுவேன். வெஜிடேரியனில் என்னங்க சாப்பிடுவீங்கன்னு கேட்டால் அவங்க இன்னமும் ஏற்றுக்கிறவே மாட்டேன்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஒரு நியூட்ரிஷன் சம்மந்தமாக, சாப்பாடு சம்மந்தமாக எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு. சோறு அதிகமாக சாப்பிடுவேன். நம்ம ஆளுகள்லாம் அந்த காலத்துலலாம் சோறு தானே அதிகமாக சாப்பிட்டாங்க. சோறு அதிகமாக சாப்பிட்றது. இப்போ நம்ம ஓடுறோன்றதுனால சோறு அதிகமாக சாப்பிட்றோம். நம்மளை மாதிரி அவங்களும் சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட நான் சாப்பிட்றத விட 2 மடங்கு சோறு அதிகமாக சாப்பிட்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தப்பு. சரி, சொல்லியெல்லாம் புரிய வைக்க முடியாது. நம்ம ஒரு ஆள்கிட்டெல்லாம் வந்து புரிய வைக்க முடியலன்னா ஊன்றோம்ல, அது மாதிரி போட்டு போயிட வேண்டியதுதான். இப்போ தான் வந்தேன். மணி 9:20 ஆகுது. இன்றைக்கி சீக்கிரமே வந்தாச்சு. முட்டை 5 முட்டை, கொஞ்சோண்டு பயறு, ஒரு 3 இட்லி சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் காலை சாப்பாட்டுக்கு. இப்போ வந்து வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு சாயந்தரமாக ஏதாச்சும் ஒரு மத்தியானத்துக்கு ஒரு 1 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ப்ராஃபிட் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குன்னு நாங்கள் அங்கே போயிட்டு வரலாம், பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டுருக்கேன். பாய், நாளைக்கு சந்திப்போம்.